அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கே. விஸ்வநாத் அவர்களுடைய இயக்கத்தில் 1986 வெளிவந்த ஸ்ரீ வெண்ணிலா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்துக்கு நந்தி அவார்டும் இன்டர்நேஷ்னல் அவார்டும் நிறைய அவார்டுகளும் கிடச்சிருக்கு. அருமையான கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹரி அப்படிங்கிற ஒரு கண் பார்வை இல்லாத இளைஞன் இருக்கான். அவனுக்கு ஆறுதல் அப்படின்னா சம்யுக்தா அப்படிங்கிற அவனுடைய தங்கச்சி மட்டும்தான். 2 பேருமே அனாதை பிள்ளைகள். ஜெய்ப்பூரில் அவங்க தன்னுடைய அங்கிளுடைய பராமரிப்பில் அங்கே வாழ்ந்து வராங்க. ஜெய்ப்பூர் நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால ஹரியும் அவனுடைய தங்கச்சி சம்யுக்தாவும் அந்த டூரிஸ்ட் பில்டிங்குக்கெல்லாம் போய் ஹரி நல்லா புல்லாங்குழல் வாசிப்பான். இயற்கையிலேயே அவனுக்கு மியூசிக் நாலேஜ் அதிகமாக இருந்தது. அவன் புல்லாங்குழல் வாசித்து பாட்டு பாடும்போது சம்யுக்தா டான்ஸ் ஆடுவா. அங்கே வர ஃபாரின் டூரிஸ்ட்டுங்கெல்லாம் இந்த 2 பிள்ளைங்களை பார்த்து காசு போட்டுட்டு போவாங்க. அந்த பணத்தை வச்சு தான் ஹரியும் சம்யுக்தாவும் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஜெய்ப்பூரில். அப்போ அங்கே டூரிஸ்ட் கைடாக வெளிநாட்டு வாழ் இந்திய பெண்ணான ஜோதி அப்படிங்கிற ஒரு இளம் அழகான பொண்ணு வரா. வந்தவ நம்ம ஹரியுடைய பாட்டையும் புல்லாங்குழல் இசையையும் கேட்டு அப்படியே மயங்கி போயிடுறா. அவனுமே பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டாக ரொம்ப நல்ல குணத்தோடு இருந்ததுனால உடனே ஜோதி அவன் மீது காதல் வயப்படுறா. வெறுமனே புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்த ஹரி கூட ஜோதி பழக ஆரம்பிக்கிறா. அவனை கடலுக்கும் அந்த வயல்வெளிக்கும் அழைச்சிக்கிட்டு போய் அவனுக்கு இயற்கையை பற்றி புரிய வைக்கிறா. அவன் கூட பேசுகிறா, தொட்டு பழகிறா, முத்தம் கொடுக்குறா. ஹரி அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறான். கண் தெரியாத ஹரிக்கு வாழ்க்கையின் சொர்க்கத்தையே பார்த்தா மாதிரி இருந்தது. ஆனாலுமே 2 பேரும் உடலளவில் ஒன்று சேரலைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அன்பு இருந்தது. மானசீகமாக ஹரி ஜோதியை ஒரு தேவதையாக நினச்சிக்கிட்டு இருந்தான். அதே தருணத்தில் ஜோதி என்ன பண்ணுறா, அங்கே டூரிஸ்டாக வந்திருந்த ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஹரியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அந்த ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் தன் குடும்பத்தோடு அங்கே வந்திருந்தார். அவருடைய பேத்தி மீனா. அந்த குட்டி பொண்ணு மீனாவுக்குமே கண் தெரியாது. கண் தெரியாத குட்டி பொண்ணு மீனா ஹரி கூடவே ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்குது. ஹரியை ரொம்பவே மீனாவுடைய தாத்தாவுக்கும் பிடிச்சு போயிடுது. அந்த மியூசிக் டைரக்டர் ஹரிக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. டவுனுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு நல்ல வாய்ப்புகளை வழங்கின உடனே ஹரி என்ன பண்ணுறாரு, மியூசிக்கை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. சினிமாவிலையும் புல்லாங்குழல் வாசிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஹரியுடைய தனி ஆல்பங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக அதிக அளவில் விற்று போகுது. இப்போ ஹரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சு டவுனில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறான். ஒரு மியூசிக் ஸ்டுடியோவையே அவன் போட்டுடுறான். அந்த மியூசிக் ஸ்டுடியோவுக்கு தன்னுடைய மானசீக காதலி தேவதையாக நினச்சிக்கிட்டு இருக்க ஜோதியுடைய பெயரை தான் வச்சுருந்தான் ஹரி. ஜோதி அப்போவே உடனே யூஎஸ்க்கு கிளம்பி போயிட்டா அவ. இப்போ ஹரியும் சம்யுக்தாவும் திரும்ப அந்த ஹைதராபாத் டவுனில் இருந்து இங்கே ஜெய்ப்பூருக்கு வராங்க. காரணம் என்னென்னா, தன்னை வளர்த்த அங்கிளுடைய பேத்தியுடைய திருமணத்துக்கு அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்காக ஹரியும் ஹரியின் தங்கை சம்யுக்தாவும் ட்ரெயினில் வராங்க. அப்படி அவங்க வரும்போது ஒரு ஊமை பெண் சுபாஷினி அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட்டு அவங்க ஜெய்ப்பூருக்கு அங்கே பில்டிங்கெல்லாம் பார்த்து அந்த பெண் சுபாஷினி நல்ல படங்களை வரையக்கூடியவள். அந்த பில்டிங்கை எல்லாம் தத்ரூமாக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி வந்திருந்தா தன்னுடைய அண்ணன் பாபு கூட. இப்போ சுபாஷினியும் பாபுவும் ஹரி மற்றும் சம்யுக்தா கூட பழகிறாங்க. அப்படியே ஹரி அவங்க 2 பேரை தன் கூட தன்னுடைய அங்கிளுடைய பேத்தி திருமணத்துக்கும் அழைச்சிக்கிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். சுபாஷினியும் பாபுவும் இங்கே சில நாட்கள் தங்க போகிறாங்க ஜெய்ப்பூர்லேயே. அதனால் அடிக்கடி ஹரியும் சுபாஷினியும் சந்திக்கிறாங்க. ஊமை பெண்ணான சுபாஷினிக்கு காது நல்லா கேட்கும். தத்ரூபமாக படம் வரைவா அவள். ஹரியை தொடர்ந்து அவள் படம் வரைகிறா. ஹரியுடைய மியூசிக் மற்றும் புல்லாங்குழல் வாசிக்கும் திறமை, அவனுடைய தன்மையான குணம் இதெல்லாம் சுபாஷினிக்கு பிடிச்சிடுது. ஒரு சில நாட்களிலேயே சுபாஷினி ரொம்பவே தீவிரமாக ஹரியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு காதலிக்க ஆரம்பிச்சிட்டா மானசீகமாக. அதை ஊமை பெண்ணாக இருந்தாலுமே அவளுடைய அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு சுபாஷினியை ஹரிக்கு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு ஹரியை பற்றி விசாரிக்கிறான். ஆனால் ஹரிக்கு வேற ஒரு எண்ணம் இருந்தது. தன்னுடைய தங்கை சம்யுக்தாவை சுபாஷினியுடைய அண்ணன் பாபுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவன் கேட்டிருந்தான்.
பாபு என்ன பண்ணுறான், தன்னுடைய தங்கை சுபாஷினி ஹரியை விரும்புகிறத அவளுடைய டிராயிங் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஹரியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான், அவனுடைய அங்கிள்கிட்டையும் அவனுடைய தங்கச்சிக்கிட்டையும். அப்போ தான் தெரியுது, ஜோதி அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு வாழ் இந்திய பெண்ணை ஹரி மானசீகமாக விரும்பிக்கிட்டு வர்றதையும் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் தெரியுது. அதே தருணத்தில் அந்த பெண் ஜோதி யூஎஸ்லேருந்து தன்னுடைய அங்கிளை, அதாவது அந்த மியூசிக் டைரக்டரை பார்க்குறதுக்கு இந்தியாவுக்கு வந்தவ இந்த ஹரியை பற்றி விசாரிக்கிறா. மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுறாரு, ஹரியுடைய அந்த மியூசிக் ஸ்டுடியோவுக்கு அழைச்சிக்கிட்டு போய் ஜோதியை காட்டும்போது ஜோதிக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, ஹரி தன்னுடைய திறமையால் பண்டிட் ஹரிபிரசாத் அப்படின்னு இந்திய அளவிலேயே புகழ்பெற்ற புல்லாங்குழல் வித்வானா அதிகப்படியான ஆல்பங்களை விற்று மிக பணக்காரனாக இருந்துக்கிட்டு இருக்கான். தன்னுடைய எல்லா ஆல்பத்துக்கும் ஜோதிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு அந்த நன்றி கடனை அவன் செலுத்திக்கிட்டு வந்தது ஜோதிக்கு இப்போ தெரியுது. ஹரியை பார்க்கறதுக்காக ஜோதி அவனை தேடி ஜெய்ப்பூருக்கே வரா. வந்தவ ஹரியை பார்க்கும்போது மானசீகமாக ஹரி தன்னை இந்த அளவு ஒரு கடவுள் அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறது புரியுது. ஆனால் ஜோதி யூஎஸ்க்கு போனபோது அவள் ஒரு டூரிஸ்ட் எஸ்காட்டாக இருக்கிறதுனால அவள் பல ஆண்களோடு பழகுவதும் பல ஆண்களுக்கு தன் உடலை விருந்தாக கொடுத்ததும் புகை, போதை மற்றும் மதுவுக்கு அடிமையாகி இருந்ததும் அவளுக்கு இப்போ நினைவுக்கு வருது. தன் வாழ்க்கை இவ்வளவு மோசமான வாழ்க்கையாக தான் வாழ்ந்ததால் இவ்வளவு அன்பான ஒரு காதலன் கணவனாக துடிக்கக்கூடிய ஹரியை தன்னால் அடைய முடியலையே, தன்னான கணவனாக ஏற்றுக்க அருகதை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறா ஜோதி. அதே தருணத்தில் ஜோதி சுபாஷினியையும் சந்திக்கிறா. அப்படி சந்திக்கும்போது ஊமை பெண் சுபாஷினியுடைய மனசில் மானசீகமாக ஹரியை பெரிய அளவில் விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் ரொம்ப நல்ல பொண்ணாக சுபாஷினி இருக்கிறதும் தெரியுது ஜோதிக்கு. ஜோதி என்ன பண்ணுறா, தன் மீது இவ்வளவு அளவு கடங்காத மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சிருக்கிற ஹரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு டாக்டர் நரேஷ் கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறா. டாக்டர் நரேஷுமே ஹரிக்கு கண் பார்வை திரும்பும், ஆனால் டோனர் கண்ணு கொடுத்தா அடுத்தது நம்ம ஹரிக்கு கண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பொய்யாக இந்த ஜோதி என்ன பண்ணுறா, ஹரிக்கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, காரணம் என்னென்னா நரேஷ் டாக்டர் நரேஷ் கூட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, அவரை தான் நான் திருமணம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறா. ரொம்பவே மன வருத்தப்பட்டாலும் ஹரி ஜோதி நல்லா வாழணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் ஜோதிக்கும் டாக்டர் நரேஷுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு திருமண ஏற்பாடுகள் செய்கிறான் ஹரி தன்னுடைய செலவில். ஜோதி தான் டாக்டர் நரேஷை திருமணம் செஞ்சுக்கவே முடியாதே, அவனை காதலிக்கவும் இல்லையே, அவள் சொன்னது பொய் தானே. ஆனால் அது தெரியாத ஹரி அவளுக்கும் டாக்டர் நரேஷுக்கும் திருமண ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான். திருமண கோலத்தில் இப்போ ஜோதி காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எண்ணங்கள் பலவிதமாக ஓடுது. டாக்டர் நரேஷுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய கண்களை ஹரிக்கு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினிக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு, சுபாஷினியை நீ ஹரியை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னுடைய கண்ணை ஹரிக்கு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி என்ன பண்ணுறா, தற்கொலை செய்து இறந்து போயிடுறா. அதன் பிறகு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹரி ரொம்பவே மன வருத்தத்தில் நொடிஞ்சு போயிருக்கான். தனக்காக ஜோதி இந்த அளவுக்கு தியாகங்கள் செஞ்சிட்டா அப்படின்னு. அவனுக்கு உறுதுணையாக இப்போ சுபாஷினி இருக்க போகிறா. அந்த சம்யுக்தாவும் பாபுவும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி.